நண்பர்கள் அனைவரையும் தமிழன் எக்ஸாம்ஸ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய டைப்பிஸ்ட் எக்ஸாமுக்கு ஆல்ரெடி அப்ளை செஞ்சுருந்தீங்களா? நீங்கள் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு குவாலிஃபை ஆகிருந்தாலும் சரி, இல்லை ரிட்டன் எக்ஸாமுக்கு அடுத்தது ஸ்கில் டெஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் குவாலிஃபை ஆகலைனாலும் சரி, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்டேட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டைப்பிஸ்ட் போஸ்டிங்க்கு கால்ஃபர் அப்படின்றது வந்திருந்தது. மே மாதம் உங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றது ஃபஸ்ட் ஸ்டேஜில் குவாலிஃபை ஆனவங்களுக்கு நடந்திருக்கும். இப்போ டைப்பிஸ்ட் அப்படின்றது ஆள் நிறைய தேவைப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால தான் இப்போ ரெண்டாவது பேட்சாக எடுக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் நீங்கள்லாம் வந்துட்டீங்க, ஸ்கில் டெஸ்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது இன்னும் டைப்பிஸ்ட் தேவைப்படுது அப்படின்ற ஒரு சூழ்நிலையின் காரணமாக திரும்பவும் ஒரு 180 பேருக்கு வரக்கூடிய 29/12/2024 டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி சண்டே அன்னைக்கு எக்ஸாம் நடக்குது. ஸ்கில் டெஸ்ட்டு எந்த இடத்துல நடக்குது, என்ன டைமில் நடக்குது, என்ன டைம் டேட்டு மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். என்ன இடத்துல நடக்கும் அப்படின்றதெல்லாம் உங்களோட ஹால் டிக்கெட்டில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹைகோர்ட் வெப்சைட்லேயே நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ நம்மளோட தமிழன் எக்ஸாம்ஸ் யூடியூப் சேனலுக்கு நம்பிக்கையோட சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. முக்கியமான தகவல்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ இப்போ நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல் வெப்சைட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதில் 19ஆம் தேதியான இன்னைக்கு அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் செகண்ட் பேஸ், இரண்டாவது பேட்சாக ஸ்கில் டெஸ்ட்டுக்கு குவாலிஃபை ஆனவங்களோட லிஸ்ட்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் அப்படின்றது ஆயிரும். கீழே ரெண்டாவது இதில் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது உங்களுக்கான பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். டவுன்லோட் ஹால் டிக்கெட் ஃபார் த செகண்ட் பேஸ் ஆஃப் ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றது இருக்குது. அதில் அப்ளிகேஷன் நம்பர் இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று போட்டு டேட்டா பற்றி போட்டு கேப்சா என்டர் பண்ணிங்கன்னா உங்களோட ஹால் டிக்கெட் அப்படின்றது வந்துடும். கொஞ்சம் ஸ்பீடாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும், கேட்டுக்கோங்க. ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன் வீடியோவை. கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் த செகண்ட் பேஸ் ஆஃப் ஸ்கில் டெஸ்ட்னு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பேர் வரும். அதில் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கரெக்டாக இருக்கா, உங்களோட நேம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ஆட்கள் நிறைய தேவைப்படுது அப்படின்ற சூழ்நிலை இருக்கிறங்காட்டி, வேகன்சி இருக்கிறங்காட்டி 180 பேருக்கு ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றது திரும்ப ரெண்டாவது தடவையாக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு குவாலிஃபை ஆகலை, இன்னும் கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்துருக்கலாமோ, கட் ஆஃப் நமக்கு ரொம்ப ஹெவியாக வந்துச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள், இது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு. ஸ்கில் டெஸ்ட்டு மொத்தமாக 275 மார்க்குக்கு நடக்க போகுது. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். தமிழுக்கு 100 மார்க், இங்கிலீஷ் டைப் ரைட்டிங்க்கு 100 மார்க், அந்த 75 மார்க் கம்ப்யூட்டர் டெஸ்ட்டுக்கு. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டேஜ். ஸோ பார்த்துக்கோங்க. பேட்ச் 1 சண்டே நடக்குது. ரிப்போர்ட்டிங் டைம் 8 மணிக்கு ஒரு பேட்சுக்கு நடக்குது. ஸோ இதில் குவாலிஃபை ஆனவங்களுடைய நம்பர்ஸ் எல்லாம் அப்படியே வரிசையாக வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டாவது பேட்ச்சு மொத்தமாக 90 பேருக்கு நடக்குது. ரெண்டாவது பேட்ச் மொத்தம் 90 பேருக்கு நடக்குது. அவங்களுக்கான ரிப்போர்ட்டிங் டைமு 10:30. டேட்டும் டைமும் நமக்கு இதில் தெரிஞ்சிருச்சு. எந்த இடத்துல நடக்கு அப்படின்றது இண்டிவிஜுவலாக கேண்டிடேட்ஸ் உங்களுடைய நம்பரை போட்டு ஹால் டிக்கெட்டில் பார்த்துக்கோங்க. ஸோ ஏதாவது டிப்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் சொல்கிறேன். இதே மாதிரி பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்களோட நண்பர்கள் யாராவது இதில் குவாலிஃபை இருந்தாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தெரியாதவங்களுக்கு இந்த தகவல்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறந்துடாதீங்க, 29/12/2024 உங்களோட பெஸ்ட் எஃபர்ட்ஸ் கொடுங்க. எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். இது தமிழன் எக்ஸாம்ஸ், சிறுதுளி பெருங்காடாது.